எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஓய்வூதிய சங்கங்கள் அரசாங்கத்துக்கு அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக முன்வைத்த கோரிக்கைக்கு அரசாங்கம் சாதகமான பதில் ஒன்றை அளித்திருப்பதாக அறிய முடிகிறது. அதாவது ஓய்வூதிய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் திகதியிடப்பட்ட இந்த கடிதத்துக்கு பதிலளிக்கும் முகமாக அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள் அந்த கடிதம் மூலமாக எடுத்துரைத்திருந்தார்கள். அதாவது இது சம்பந்தமாக ஒரு வீடியோவை நாங்கள் வழங்கியிருந்தோம் உங்களுக்கு. அதாவது ஜனாதிபதிக்கு ஓய்வூதிய சங்கங்கள், அதாவது ஓய்வூதியர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற தேசிய இயக்கம் அனுப்பி வைத்த கடிதத்துக்கு பதிலளிக்கும் முகமாக இந்த பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக விஸ்ராமிக்கு அங்கே மிக்கம் சுரக்கியுமே என்ற அமைப்பினுடைய முகநூல் பக்கத்தில் இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது දෙදස් විසිපා හත දින අප සංවිධානය විසින් ගරු ජනාධිපතිතුමාට යොමු කරන ලද ලිපියට පිළිතුරු ලෙස රජය සහ විශ්‍රාමික සංගම් අතර සාකච්ඡාවක් පාර්ලිමෙන්තුවේදී 2025 தின லபா தின லதி. அதாவது ஓய்வூதிய பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 2025 7/7 கடிதத்துக்கு பதிலளிக்கும் முகமாக 2025 ஜூலை மாதம் 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கலந்துரையாடல்களில் பிரதிநிதி அமைச்சர் மற்றும் தொழில் அமைச்சர் அனில் ஜயந்த மற்றும் பிரதிநிதி அமைச்சர் அரச தரப்பில் சார்பாக கலந்து கொண்டிருந்ததோடு கம்கரு நியோஜமாத்த மஹிந்த ஜெயசிங், அதாவது தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் பார்லிமெண்ட் மந்திரி சந்தன சூர்யாராட்சி, பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி ஆகியோர் பார்லமெண்ட், அதாவது அரசாங்கம் சார்பாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாக அறிய முடிகிறது. அத்தோடு ஓய்வூதிய சங்க பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் போது அவர்கள், அதாவது 2016-19 ஓய்வூதியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைக்கு தீர்வாக அரசாங்கம் முன்வைத்த 3 கட்ட அதிகரிப்பு சம்பந்தமாகவும் 1997 பிசி பெரேரா வெட்டு கொமிஷமென் எத்தி கல கெட்டலு, அதாவது 97ஆம் ஆண்டு பிசி பெரேரா சம்பள ஆணைக்குழு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு இது சம்பந்தமாக அரசு தரப்பு பிரதிநிதிகள் சாதகமான பதில்களை தங்களுக்கு வழங்கியிருப்பதாக அவர்கள், அதாவது ஓய்வூதிய சங்கங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன. இதற்கு தீர்வாக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் சாதகமான பதில் அளிக்கும் என அவர்கள் நம்புவதாகவும் இந்த விஸ்ராமிக்கு அங்கே மிக்கம் சுரக்கியுமே என்ற அமைப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கும் அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் தங்களுடைய நன்றிகளை தெரிவிப்பதாக விஸ்ராமிக்கு அங்கே மிக்கம் சுரக்கியுமே ஜாதிக சங்விதான அமைப்பு இந்த ஊடக அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கும் ஓய்வூதிய சங்கங்களுக்கும் இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவது அவசியமாகிறது. அரசு தரப்பில் பொறுப்பு கூறக்கூடிய பல அமைச்சர்கள் மற்றும் தேர்தல் காலங்களில் ஓய்வூதிய சங்கங்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட பல தலைவர்கள், குறிப்பாக மஹிந்த ஜெயசிங்க போன்றவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு சாதகமான பதில்களை கிடைக்கும் என எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு வழங்கி, இது சம்பந்தமாக நீங்கள் இந்த சங்கங்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதோடு எதிர்காலத்தில் உங்களுடைய ஓய்வூதிய பிரச்சனைகள், முரண்பாடுகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு வழங்கி, இது சம்பந்தமாக மேலதிகமான தகவல்களை கிடைக்கப்பெறுகின்ற போது அவற்றை நான் சேகரித்து வழங்குவதோடு, இது சம்பந்தமாக நீங்கள் விழிப்புடன் இருப்பதோடு பார்ப்போம். 2025, அதாவது வழங்கப்பட்ட அதிகரிப்பினுடைய 2ஆம் கட்டம், அதாவது முழுமையான அதிகரிப்பு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரவும், அதாவது ஓய்வூதிய சம்பளத்துடன் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கலாம். எனவே மற்றுமொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.